I feel privileged and honored to be present here today on the occasion of the release of 3 books by Dr. Naganathan. My relationship with Dr. Naganathan extends to more than 33 years. In 1989, when I was just 31 years old, I was younger than many of the PhD scholars of Madras University. I was posted as the first IAS registrar of Madras University. In fact, from 1857 to 1989, there had never been an IAS registrar. I was the first one to be posted there. I admire Dr. Naganathan for 2 reasons. The first reason was mentioned by Professor Ramu Manivannan, that is, Dr. Naganathan, whatever he may have been an academician, a politician, whatever else he may have been, he has always been consistently an academician. I have known many teachers and professors, readers, and lecturers who didn't write a single book throughout their stay in the university or college. But even 16 years after he retired, Professor Naganathan has written 3 books and he has always been active academically. I commend him for his academic credentials and I'm sure these books will be valuable addition. The second reason for which I admire him and the reason why we have been such close friends for the last 33 years is that his heart was always in the right place, is always in the right place. He was a pillar of strength and support for me, not only in the university, but also later, whenever I got into tight situations. And I would like to narrate one incident. One day when I was coming into the university, I found in the corner, the Elilagam corner of the Madras University, 2 cutouts being erected. One was for Prime Minister V.P. Singh, the other was for Chief Minister Kalaignar. இன்னும் கட்டி முடிக்கல, கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. I asked, என்னப்பா நடக்குதுன்னு கேட்டால், they said, சார் பிஎம் அண்ட் சிஎம்மோட கட் அவுட் டிஎம்கே காரங்க கட்டிகிட்டு இருக்காங்க. சரி, எப்படி அனுமதி இல்லாமல் கட்டிகிட்டு இருக்காங்க, அது ஏன் யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் கட்டிகிட்டு இருக்காங்க, வெளியில் கார்பரேஷன் இடத்துல வேலைக்கு அந்த பக்கம் கார்பரேஷனில் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அது யாரும் கேட்கல. தென் ஐ கால் த அண்ணா ஸ்கொயர் இன்ஸ்பெக்டர். ஐ செட் இதை எடுத்துருங்க. அவர் கொஞ்சம் பயந்தாங்குழி, சார் இது பெரிய இடத்து சமாச்சாரம், நீங்களே டீல் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னாரு. சரி போயா அப்படின்னு சொல்லி தென் ஐ டோல்ட் மை ஸ்டாஃப், ஆளெல்லாம் மொபிலைஸ் பண்ணி, அப்போ இன்னும் அந்த போல்ஸ் தான் போட்டிருந்தாங்க, அது ஃபோட்டோ எடுத்து, இல்லாட்டி நாளைக்கு இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரெக்கார்டுக்கு ஃபோட்டோ எடுத்து ஐ மேட் தெம் ரிமூவ் இட். தென் அரவுண்ட் திஸ் வாஸ் அரவுண்ட் 11:30. Around 2:30 I got a call from the late Mr. Rahman Khan, who was MLA and also a member of the syndicate. He said, sorry sir, permission கேட்காம நாங்கள் போட்டது தப்பு, நானும் மிஸ்டர் டிஆர் பாலு சார் 2 பேரும் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வரோம் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னா. தென் he gave the letter. I said, சாரிங்க, பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்க முடியாது, யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் போட முடியாது, நீங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா ஏடிஎம்கே சார்பாக ஜெயலலிதா கேட்பாங்க, காங்கிரஸ் சார்பாக மூப்பனார் கேட்பார், சரியாக வராது, நீங்கள் வெளியில் கார்பரேஷன் ஏரியாவில் போடுங்க, ஜஸ்ட் ஒரு 5 feet தள்ளி காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் போடுங்களேன் அப்படின்னா. அப்புறம் அவர், இந்த எப்படியும் நீங்கள் தோக்க போகிறீங்க, எதுக்கு சார் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாரு ரஹ்மான் கான். இல்லைங்க, தோக்க போகிறதில்ல, இதை நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம், நீங்கள் வெளியில் போடுங்க அப்படின்னா. தென் சார் இவர்கிட்ட, அவர் டிஆர் பாலு அவர் கொஞ்சம் ஆத்திரப்படுவார், இவர்கிட்ட என்ன பேசுறது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. தென் எனக்கு 2 வழி தான் தோணுச்சு. ஒன்று, இவரை இமிடியேட்டாக கூப்பிட்டேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இது டெஃபினட்டாக உள்ளே விட்டால் அப்புறம் நாளைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டுருப்பாங்க, யூனிவர்சிட்டிக்குள்ளே அது ஒரு பர்மனெண்ட் என்ன கட் அவுட் ஸ்பாட் மாதிரி ஆயிரும், இது சரியில்லை, நீங்கள் கலைஞர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா. நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாரு. 2வது, அப்போ சீஃப் செக்ரட்டரி MM ராஜேந்திரன் இருந்தார், அவர் ரொம்ப டஃப் மேன். உடனே ஒரு சின்ன 1 page நோட் எழுதி 5 மணிக்கு அவரை போய் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த மாதிரி டஃப் சிஎஸ்எல் அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்லை. மேபி ஒரு நம்பியார்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் அவ்வளோ டஃப்பாக இருந்தவங்க இல்லை. அவர் சொன்னார், ஹி ஆக்சுவலி ப்ரைஸ்ட் மீ, ஐ எம் ஹாப்பி தட் யூ டுக் தி ஸ்டாண்ட் அப்படின்னாரு. சில பேரில் எதுக்கே வம்பளை மாட்டி விட்ற, நம்மளையும் சேர்த்து வம்பளை மாட்டி விட்றாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் யூ டுக் தி ஸ்டாண்ட், டோன்ட் வரி அப்படின்னாரு. ஸோ பை த டைம் இவங்க 2 பேர் டிஆர் பாலுவும் ரஹ்மான் கானும் அவர் கலைஞர்கிட்ட போகிறதுக்குள்ளே டாக்டர் நாகநாதனை சொல்லியாச்சு, சீஃப் செக்ரட்டரி சொல்லியாச்சு, கலைஞர் அவங்கள திட்டி அனுப்பிச்சி விட்டார். என்ன ரெஜிஸ்ட்ரார் சொல்லதான் கரெக்டு, நீ ஏன் அங்கே போய் போட்டிருக்க, யூனிவர்சிட்டிக்குள்ளே வெளியில் போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார்.
So this was one occasion. This is not the only occasion. He has helped me on a number of occasions. Adela main topic. Dr. Naganathan, as I said, has been a good academician. He has written many books, but two of his main themes have been center-state relations and state autonomy and Dravidian model of social and economic development. These have been his two main themes, and I think this is an area on which not enough has been written, especially by scholars in Tamil Nadu. Kalainer used to say, Maddiyil Kootachi, Manilathil Suyachi. And decentralization and state autonomy are important. States nariya kudutha powers kudukano. State la irukavanga nallavanga, central la irukavanga kettavanga, or vice versa, idu solla varala. As a matter of public policy, there is a principle called the Principle of Subsidiarity. The Principle of Subsidiarity states that functions and powers should be devolved to that tier of government, that is that level of government, which is closest to the people and which is competent to perform the functions. Adavadhu makkalukku miga arugil irukra andha tier ku, provided the tier is capable of exercising those powers and functions, because only then there will be responsibility. India la ungalukku theriyum, major ports are under the control of central government, minor ports are under the control of state governments. Whereas in many countries, USA and Europe, in the many countries, ports are run by counties and municipalities. After all, what is a port? It is just a glorified version of a lorry's goods yard. That's why Madhya Arasu Chennai port nadathanum thevilla. Chennai corporation adu nadatha mudiyum. Ana India there has been too much centralization, because I would say that the framers of our constitution erred slightly on excessive centralization. That is partly because of the history of the country, where we had repeatedly faced invasions, Visiparous tendencies and things like that. But the excessive centralization has partly responsible for the inefficiency and corruption that you see in Indian governance. Things are delay agudana, delay agada seiyum. Oru proposal மாவட்ட அளவில் எடுக்கிற முடிவை போய் மாநில அளவில் எடுத்து, மாநில அளவில் எடுக்க வேண்டிய முடிவை நீங்கள் மத்திய அரசில் எடுத்தீங்கன்னா டிலே ஆகதான் செய்யும், கரப்ஷன் இருக்க தான் செய்யும். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். பிரைம் மினிஸ்டர்ஸ் கிராம் சடக் யோஜனா, PMGSY சொல்லி இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. தட் இஸ் அன்கவர்டு ஹேபிடேஷன்ஸ்க்கு ரோடு போடுறது. ஐடியாவில் என்ன பண்ணணும் மத்திய அரசாங்கம்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பணத்தை ஒதுக்கி, சரி நீங்களே முடிவு எடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுத்து, இல்லாட்டி பிளாக் லெவலில் கொடுத்து நீங்கள் முடிவு எடுங்க. ஏன்னா இந்த தேனியில் எந்த ரோடு போடணும், இல்லாட்டி இங்கே ஆண்டிப்பட்டியில் என்ன ரோடு போடணும்னு சொல்லி ஸ்டேட் லெவல்லையோ இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. பட் நம்ப மாட்டீங்க, இந்த ப்ரப்போசல் கூட ரோடு பை ரோடு had to be sent to Delhi. தேனியில் பாயிண்ட் A to பாயிண்ட் B 1.5 கிலோமீட்டர் ரோடு, ஆண்டிப்பட்டியில் பாயிண்ட் C to பாயிண்ட் D 2 கிலோமீட்டர் ரோடு, கன்னியாகுமரியில் பாயிண்ட் DE to பாயிண்ட் F 3 கிலோமீட்டர் ரோடு. இதை அப்ரூவலுக்கு மத்திய அரசுக்கு அனுப்பணும் ப்ரொபோசல். திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் சென்ட்ரலைசேஷன் இஸ் நாட் குட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், that is when there is decentralization, various administrative units are in a position to compete with each other and experiment with new initiatives. Private sector உங்களுக்கு தெரியும், competition among the various companies brings about innovation. Governmentally இந்த மாதிரி innovation is possible provided there is multiple administrative units and they compete with each other. For example, நீங்கள் analyze பண்ணி பார்த்தீங்கன்னா, though we have had a union planning commission right from 1950 or 52, I'm not sure, 52 I think, ஒரு நல்ல ஐடியா கூட அந்த யூனியன் பிளானிங் கமிஷன் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. Not even one good scheme. All the best schemes have originated in the states. So when you decentralize and give states the freedom to think about new schemes, and if those schemes initiatives succeed, then those best practices can be adopted by other states or can be adopted by the center as a countrywide initiative. உதாரணம் சொல்ல போனால், noon meal program was introduced first in 1921 by the Justice Party, only in Chennai corporation schools. Then in 1956, again by
Kamarajar, you all know, and 81, 82 by MGR. Initially, everybody laughed at it. People said, idella freebie, summa thevilla. But our people, the Justice Party, Kamaraj, and MGR, they understood that this is not only a device for attracting students to school, but also to retain them. Because அவன் பசி பட்டினியோட இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனை இல்லாட்டி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது, அவனை தக்க வைக்கிறது, ட்ராப் அவுட் பண்ணாமல் தக்க வைக்கிறது கஷ்டம். So Tamil Nadu was the pioneer in this scheme, and later in 1994 or 5, this was extended to the whole country by an order of the Supreme Court. Okay, this originated in Tamil Nadu. Similarly, old age pensions. This scheme also originated in Tamil Nadu. Now it is an all India scheme. I am told that Kamarajar ஒரு வாட்டி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனப்போ ஒரு வயசான ஒரு கிழவி, சார் எனக்கு புருஷனும் இல்லை பசங்களும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமராஜர் கலெக்டரை பார்த்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதோ ஸ்கீம் இருக்கா? கலெக்டர் செட் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமராஜர் திரும்பி வந்து உடனே ஃபஸ்ட்டு ஓஏபிக்கு ஒரு ஸ்கீம் போட்டார், 50 rupees என்னமோ per month. Now the OAP is also scheme, then வெவ்வேறு ஸ்கீம் வந்தது, விடோஸ் பென்ஷன், destitute, physically handicapped பென்ஷன் அப்படின்னு பல ஸ்கீம் தமிழ்நாடு தான் கொண்டு வந்தது. பின்னால் it has become a all India scheme. Again, after about 40 years, central government adopted it and it's become an all India scheme. Third, reservation, 3% reservation for physically handicapped people. This was brought during Mr. Bhaktavasalam's government in 1963 or something. It has now become an all India thing. Parliament enacted a law also in 1995 or something for physically handicapped. The 3% reservation for physically handicapped is now an all India thing. Schools, you all know, Kamarajar period liye எல்லா ஹேபிடேஷன்லையும் பஞ்சாயத்துலையும் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாங்க. I suppose you also know the story of குலக்கல்வி திட்டம் and ராஜாஜி and all that. I mean, ராஜாஜி என்ன பண்ணார், குலக்கல்வி திட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தார். ஃபோர்நூனில் ஸ்கூலுக்கு போவாங்க, மத்தியானம் அவங்க குலக்கல்வியை ஃபாலோ பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் பேசிக்கலி காஸ்ட் சிஸ்டம், காஸ்ட் ஆக்குபேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. இதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஹி ஆல்சோ க்ளோஸ் டவுன் 6000 schools சேயிங் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ டிஎம்கே, டிகே, காங்கிரஸில் இருக்க எல்லாருமே நான் பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து தே லான்ச் த மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் ராஜாஜி, அண்ட் ராஜாஜி as you know had to step down. காமராஜர் வந்ததுக்கப்புறம் இவர் மூடின அந்த 6000 ஸ்கூலை மட்டும் திறக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு 9000 ஸ்கூல் ஹி ஸ்டார்டட். ஸோ இந்த பணம் இல்லைங்கிறதெல்லாம் போய் பணம் இன் கவர்மெண்ட் மணி இஸ் ஆல்வேஸ் தேர். The problem with government is not paucity of resources, it is misapplication of resources, of throwing good money after bad schemes. That's the problem. Now, Kamarajar is the 1950s schools கொடுத்தாரு. 40 ஆண்டுக்கு அப்புறம் 1996 98 என்னமோ சர்வ சிக்ஷா அபியான் சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வராங்க. What Tamil Nadu did in 1950s, Government of India woke up and started in 1996, 98, and they took another 20 years, and Tamil Nadu achieved பண்ணது அவங்க 20 years எடுத்தாங்க. இதே மாதிரி காமராஜர் எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்தையும் எலக்ட்ரிஃபை பண்ணார் 1950s. 40 years later 1998 என்னமோ பாரத் நிர்மான் சொல்லி ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது. அதில் ஒரு காம்பனண்ட் வாஸ் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். ஒரு 20 years அதை பண்ணி April 2018 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா announced that all villages in Tamil Nadu have been electrified. Whereas Tamil Nadu did it in sometime in 1958, so 60 years முன்னால. Now in this I would like to narrate a personal anecdote. I come from a village near Udupi in Karnataka state. என்னோட வில்லேஜ், சொந்த வில்லேஜுக்கு எலக்ட்ரிசிட்டி 1998 தான் வந்தது. சொந்த வில்லேஜுக்கு 1970s நான் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் படிக்கிறப்போ எங்கள் அப்பா என்னையும் என் அண்ணனையும் கட்டாயப்படுத்தி ஊருக்கு போகணும் சம்மர் வெக்கேஷனில், யூ ஷுட் நாட் லூஸ் டச் வித் யுவர் ரூட்ஸ்ன்னு சொல்லி கட்டாயமாக அனுப்புவார். எங்கள் 2 பேருக்கு போகவே பிடிக்காது, ஏன்னா கரண்ட் இல்லை, நைட்டில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொசு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ வாஸ் சென்சிட்டிவ். ஐ ஹட் பீன் சென்சிட்டைஸ் டு ஹவு லைஃப் இஸ் இன் வில்லேஜஸ் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. 93 நான் விழுப்புரத்தில் கலெக்டர் போனப்போ ஐ வென்ட் டு எ பர்டிகுலர் வில்லேஜ். அங்கே கரண்ட் இல்லை சார் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் ஏதோ பவர் கட்டுன்னு நினச்சேன். அப்புறம் விசாரித்து பார்த்தப்போ இல்லை சார் எங்கள் ஊரில் கரண்ட்டே இல்லை, இன்னும் எலக்ட்ரிசிட்டியே வரல அப்படின்னாங்க. என்னால் நம்ப முடியல. இன்னும் காமராஜ் பீரியட்லேயே எல்லாம் பண்ணிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்போ போய் இந்த ஊரில் இன்னும் இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். வாட் ஐ ஃபவுண்ட் அவுட் இஸ் தட் காமராஜர் பீரியடில் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் யூஸ்வலாக ஒரு மெயின் வில்லேஜ் இருக்கும்,
குக்கிராமங்கள்னு சொல்லி ஹேம்லெட்னு சொல்லி இருக்கும். தமிழ்நாட்டில் ஆவரேஜாக ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு 7 குக்கிராமங்கள் ஆவரேஜாக இருக்குது. ஸோ குக்கிராமல் மெயின் வில்லேஜ் தான் எலக்ட்ரிஃபை ஆயிருந்தது 1950s. குக்கிராமங்கள் இன்னும் ஆகலை. ஈவன் இந்தியா கூட when it says நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம்னு சொன்னப்போ கூட இட் மீன்ஸ் சொல்லி த மெயின் வில்லேஜஸ் have been done. குக்கிராமங்கள் இன்னும் முழுசாக முடியல. ஸோ குக்கிராமங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பட் அந்த அவசரத்தில் பண்ணல, மெதுவாக கிராஜுவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ 93 நான் அங்கே இருந்த கலெக்டரேட் இருந்தப்போ ஐ ஃபவுண்ட் தட் 15% ஆஃப் த ஹேபிடேஷன்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட், ஒரு 467 ஹேபிடேஷன்ஸ், 15% ஹேபிடேஷன்ஸ் இன்னும் எலக்ட்ரிஃபை ஆகலை. கவர்மெண்ட்டில் ஒரு இது சொல்கிறேன், பணம் கண்டுபிடிக்கிறது ஈஸி, செலவு பண்ணுறது கஷ்டம். ப்ரைவேட்டில் நாங்கள் பணம் கெட்டிங் மணி இஸ் டிஃபிகல்ட், ஸ்பெண்டிங் இஸ் ஈஸி. கவர்மெண்ட்டில் உல்ட்டா, பணத்தை எப்போவுமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம், செலவு பண்ணுறது கஷ்டம். அந்த ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர், இந்த கிளியரன்ஸ், அந்த கிளியரன்ஸ், 1008 இவன் பெட்டிஷன் போடுவான், அவன் சேலஞ்ச் பண்ணுவான், விஜிலன்ஸு, சிபிஐ, ஆடிட் அப்படின்னு எல்லாமே யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ மணி வாஸ் நாட் எ ப்ராப்ளம், பட் ஐ ஃபவுண்ட் தட் இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் எ ப்ராப்ளம். அந்த இபி ஆளுங்க என்ன சொன்னாங்க, சார் 467 ஹேம்லெட்டெல்லாம் ஒரு 3.5 வருஷம் ஆகும் சார், எத்தனையோ டிரான்ஸ்ஃபார்மர், எத்தனையோ கம்பம், எத்தனையோ வயரு, எத்தனையோ மீட்டரெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணும், அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, நான் 3-4 வருஷம் ஆகும். நான் சொன்னேனே 3-4 வருஷம் ஆகும், நான் இங்கே 6 மாதம் இருப்பேன்னா 1 வருஷம் இருப்பேன்னு தெரியாது, நான் போகிறதுக்கு முன்னாலே இது பண்ணி ஆகணும் அப்படின்னு. இல்லை முடியாது சார் அப்படின்னாங்க. தட் டைம் மிஸ்டர் ஏபி முத்துசாமின்னு சொல்லி இறந்து போயிட்டார் அவர். ஹி வாஸ் த சேர்மன் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி போர்டு. அவரை வந்து பார்த்தேன். ஐ செட் இந்த மாதிரி இருக்குது சார், உங்கள் ஆளுங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அவர் திட்டி விட்டார் அந்த சூப்பரண்டிங் இன்ஜினியரை. 6 மாதத்தில் நான் சொன்னேன், அந்த ஆள் 9 மாதத்தில் பண்ணி விட்டான். 4 வருஷம் ஆகும்னு சொன்னது 9 வருஷத்தில் பண்ணி விட்டான். நான் அந்த கதை இதோட முடியல. 96 ஐ பிகேம் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அப்போ மிஸ்டர் கோசிமணி வாஸ் த மினிஸ்டர். ஹி வாஸ் அ வெரி குட் மினிஸ்டர், மக்களோட பல்ஸை தெரிஞ்சவர். அவர் ரொம்ப பிரமாதமான மினிஸ்டர். அவர் இந்த அறிவிப்புகளுக்கு ஏதோ ஐடியா கொடுங்கன்னு சொன்னப்போ நான் இந்த ஐடியா சொன்னேன். சார், நான் விழுப்புரத்தில் கலெக்டர் இருந்தப்போ 15% ஆஃப் த ஹேபிடேஷன்ஸ் இன்னும் எலக்ட்ரிஃபை ஆகலை. மேபி உங்கள் தஞ்சாவூரில் எல்லாமே ஆயிருக்கலாம், பட் பல மாவட்டங்கள், தருமபுரி, அரியலூர், அரியலூர் அப்போ மாவட்டமாகல, பட் சொல்கிறேன், அந்த மாதிரி ஏரியாலலாம் இன்னும் நிறைய வில்லேஜஸ் இருக்குது. சரி, இது பண்ணிடலான்னு சொல்லி பிட்வீன் 96 and 2001 எல்லா வில்லேஜஸும் தமிழ்நாடையும் ஹேம்லெட்ஸையும் பண்ணிவிட்டோம். இதோடையும் கதை முடியல. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 2006 டிஎம்கே அனௌன்ஸ்ட், டாக்டர் நாகநாதன் தான் அந்த மேனிஃபெஸ்டோ எழுதினார். இவர் தப்பாக சொன்னார், எனக்கு ரோல் இருக்குன்னு. எனக்கு ஒன்றுமே இல்லை, அவர் மட்டும் தான் எழுதினார். ஸோ ஐ ஹட் நோ ரோல் இன் தட். பட் 2006 free color TV distribution was one of the main announcements, and it fired the imagination of the people and was responsible for DMK's victory. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்தும் எலக்ட்ரிஃபைட், எல்லா ஹேம்லெட்ஸும் எலக்ட்ரிஃபைட், பட் தட் டசன்ட் மீன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் இஸ் எலக்ட்ரிஃபைட். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? தட் இஸ், சில வீட்டுகளுக்கு, பல ஏழைகள் வீட்டுக்கு இல்லை, அஃப்கோர்ஸ் ஏழைகள் வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஹட் லைட் ஸ்கீம்னு சொல்லி எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே ஒரு ஸ்கீம் இருந்தது, பட் அது ரொம்ப மந்தமாக போயிட்டு இருந்தது. ஸோ 2006 கலர் டிவி ஸ்கீம் பற்றி ஒரு மீட்டிங் போடுறப்போ, வெரி ஃபஸ்ட் மீட்டிங்லேயே கலைஞர் ஒன்று போட்டார். அப்போ ஐ டோல்ட் ஹிம், சார், டிவி கொடுத்து பிரயோஜனம் இல்லை அன்லஸ் வி ஃபஸ்ட் எலக்ட்ரிஃபை ஆல் த ஹவுசஸ். எந்த வீடெல்லாம் விடப்பட்டிருக்கோ அதை தெரியாமல் நம்ம சும்மா டிவி கொடுத்தோம், வித்துட்டு தான் போயிடுவோம், டிவியை வித்துட்டு போயிடுவோம். ஸோ பிட்வீன் 2006 and 2009 we organized a drive to electrify every single house in Tamil Nadu. So by 2009 all the houses were electrified. Then we could give that color TV. அதுக்கப்புறம் இலவச கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் கொடுக்க முடிஞ்சது காரணம் இதனால தான், இந்த ஃப்ரீ டைம். The short point that I am trying to say here is what is now called the Dravidian model of economy. ஏழைகளுக்கு உதவணும், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த இது தமிழ்நாடுல ரைட் ஃப்ரம் த ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்லேருந்து இன்னி வரைக்கும் irrespective of the change of government இருக்கு. Now I was saying about decentralization that நல்ல ஐடியா எதுவுமே யூனியன் பிளானிங் கமிஷனில் ஒரிஜினேட் ஆன மாதிரி எனக்கு தெரில. நான் இது வரைக்கும் தமிழ்நாடு தான் சொன்னேன். I'll give a few other states also. For example, மகாராஷ்டிராவில் 1977 எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. That was the forerunner of the National Rural Employment Guarantee Scheme, for which an act was passed in 2005. Okay, this was Maharashtra. This idea originated in Maharashtra. இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்துருச்சு. அதே மாதிரி குஜராத்தில் as I told you, major ports are run by central government. Minor ports are run by state government. Now Gujarat 80s, 90s, 2000s
இவங்க என்ன பண்ணாங்கன்னா மைனர் போர்ட்ஸை எப்படியும் நம்ம ஸ்டேட்டால் நம்ம பண்ண முடியாது, அட்லீஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பேசிஸில் ப்ரைவேட் ஆளுங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க டெவலப் பண்ணிட்டோன்னு சொல்லி அப்படி தான் இந்த அதானிக்கு இதனால் உள்ளே வந்தது. அப்படி தான் அந்த முந்திரா எல்லாம் அப்படி மைனர் போர்ட்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நிலைமை என்னென்னா குஜராத்தை பார்த்து எல்லா ஸ்டேட்டும் அதை காப்பி பண்ணாங்க. தமிழ்நாடு ஆல்சோ காப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் திருக்காட்டுப்பள்ளி, இந்த காரைக்கால், கடலூர், இதெல்லாம் மைனர் போர்ட்ஸ் விச் ஹவ் பீன் சம் ஆஃப் இட் ஹவ் பீன் கிவன் டு ப்ரைவேட் பார்ட்டிஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ மைனர் போர்ட்ஸ் மேஜர் போர்ட்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டுருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வால்யூம் ஆஃப் டிராஃபிக் ஹேண்டில்டு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த கர்நாடகா கவர்மெண்ட்டில் மணிப்பால் வாஸ் த ஃபஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் விச் சார்ஜ் அ கேபிட்டேஷன் ஃபீ அண்ட் ஸ்டார்டட். அந்த மாடல் அப்புறம் தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்ணோம், பல காலேஜ்லேயும் பண்ணோம். ஸோ நல்ல ஐடியாலஸ்ட். அஃப்கோர்ஸ் கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு தெரியும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நல்லா பண்ணாங்க. ஸோ நல்ல ஐடியாஸ் எல்லாமே. மை ஷார்ட் பாயிண்ட் ஹியர் இஸ் வை வி நீட் டீசென்ட்ரலைசேஷன் இஸ் எல்லா அறிவும் டெல்லியில் இருக்கே, எங்களுக்கு எல்லாமே டெல்லியில் தெரியுங்கிறது தவறான ஒரு எண்ணம். ஐ மீன் சென்ட்ரலைசேஷன் இஸ் நாட் குட். நம்பர் ஒன், யூ ஆர் டூ ஃபார் அவே ஃப்ரம் த பீப்புள். பீப்புள் கான்ட் ஆக்சஸ் யூ. தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ பப்ளிக் ஈஸியாக வரலாம், ஸ்டேட்டில் கூட சீஃப் மினிஸ்டர் கூட பார்க்கலாம். பட் டெல்லியில் ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ளே போகிறது சாதாரண வேலை இல்லை, உங்களாலேயும் என்னாலேயும் கூட கஷ்டம். இஃப் யூ ஹவ் டூ மச் ஆஃப் சென்ட்ரலைசேஷன் தென் நியூ ஐடியாஸ் வில் ட்ரை அப். இப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் போட்டி போட்டு புது ஐடியா யோசித்து பண்ணி இத்தனை நல்ல ஐடியாஸ் எல்லாம் வந்தது தமிழ்நாட்டிலேருந்தோ கர்நாடகாவிலேருந்தோ இல்லாட்டி குஜராத்தோ மகாராஷ்டிரா வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வெவ்வேறு ஐடியாஸ் வந்திருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் போயிடும். ஸோ டாக்டர் நாகநாதன் ஹஸ் பீன் இன் த ஃபோர் ஃப்ரண்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் சாம்பியன்ஸ் ஐ நோ. மேபி கலைஞர் அண்ட் அண்ணாவோட ஐடியாஸ்லேருந்து அவரும் இதாக இருக்கலாம். ஸ்டேட் அட்டானமி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி அவர் தொடர்ந்து எழுதிட்டு வர்றார். நவ் வாட் இஸ் திராவிடியன் பொலிட்டிக்கல் எக்கானமி, திராவிடியன் மாடல் என்ன உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். பட் ஆனாலும் ஐ வுட் லைக் டு மென்ஷன் எ ஃபியூ திங்ஸ். நவ் கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் இருந்தது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பண்ணாங்க. பட் ஸ்டில் தோஸ் டூ ஸ்டேட்ஸ், கேரளா இஸ் குட் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். பட் அங்கே இண்டஸ்ட்ரி வரதில்லை, மற்ற சர்வீசஸ் செக்டர் அவ்வளோ டெவலப் ஆகலை. பட் ஃபார் த ரெமிட்டன்சஸ் ஃப்ரம் த மிடில் ஈஸ்ட், கேரளா வில் பி எ கானர். வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு தெரியும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நல்லா பண்ணாங்க, பட் இண்டஸ்ட்ரி வரல. ஹியூமன் ரிசோர்ஸஸ் இண்டிகேட்டர்ஸும் நல்லா இல்லை. கேரளாவில் அட்லீஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆர் குட், வெஸ்ட் பெங்கால் அது கூட இல்லை. வேற தமிழ்நாட்டில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அவ்வளோ ஒன்றும் பிரமாதம் நம்ம பண்ணல. பட் வி ஹவ் பீன் குட் அட் அட்ராக்டிங் இண்டஸ்ட்ரீஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சர்வீசஸ் எல்லாமே நம்ம நல்ல முறையாக பண்ணியிருக்கோம். இட் ஹஸ் ஸ்ட்ரக் த ரைட் பேலன்ஸ் தமிழ்நாட்டில். நவ் வெஸ்ட் பெங்கால் அண்ட் குஜராத் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலி தேர் ஆஸ் அட்வான்ஸ்ட் அஸ் தமிழ்நாடு, ஸ்லைட்லி மோர் அட்வான்ஸ்ட். பட் அவங்க ஹியூமன் இண்டிகேட்டர்ஸ், சோஷியல் கேபிட்டல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி புவர். ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் எல்லாம் எது பார்த்தீங்கன்னாலும் தே ஆர் புவர். அதே மாதிரி எஜுகேஷனல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தே ஆர் புவர். பட் தமிழ்நாடு இஸ் டூயிங் வெல் இன் எவ்ரி திங். எல்லாத்துலேயுமே நல்ல சிறந்த பண்ணுறது ஒரு ஸ்டேட்னு சொன்னால் தமிழ்நாடு. ஹெல்த்லேயும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், எஜுகேஷன்லையும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஐ எம் டாக்கிங் ஆஃப் ஸ்ப்ரெட், பிரெட், ஐம் நாட் டாக்கிங் ஆஃப் குவாலிட்டி எட். எஜுகேஷன்லையும் நல்லா பண்ணியிருக்கோம், ஹெல்த்லேயும் நல்லா பண்ணியிருக்கோம், இண்டஸ்ட்ரியிலையும் நல்லா பண்ணியிருக்கோம். மெடிக்கல் சர்வீசஸ் உங்களுக்கு தெரியும், வி ஹேவ் a government hospital, we got a good public health system. And மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியானா தமிழ்நாடு தான், சென்னை தான். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கோம். ரினியூவல் எனர்ஜி, விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி எடுத்தாலும் தமிழ்நாடு நல்லா பண்ணியிருக்கோம். எதை எடுத்தாலும் தமிழ்நாடு இஸ் வித்தின் த டாப் 3 or top 5. ஏன் இது மற்றவங்களால பண்ண முடியல? இப்போ யூபி அண்ட் பீகாரில் கூட பேக்வர்ட் காஸ்ட், லோயர் காஸ்டோட கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அவங்களால இதை நிலைப்படுத்த முடியல. தமிழ்நாட்டில் நிலைப்படுத்த முடிஞ்சது. காரணம் என்னென்னா, இங்கே தெர் ஹவ் பீன் ஐடியாலோக்ஸ் ரைட் ஃப்ரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்லேருந்து பெரியார், அண்ணா, கலைஞர் தொடர்ந்து ப்ரோ புவர், சோஷியலி இன்க்ளூசிவ் பாலிசிஸை இவங்க கடைப்பிடிச்சிட்டு வராங்க. யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் a principle called Utilitarianism in England. Jeremy Bentham அப்படின்னு சொல்லி, ஜான் ஸ்டூவர்ட் மில்னு சொல்லி 2 இங்கிலீஷ் philosophers, they came up with this concept of utilitarianism. Utilitarianism ஒரே சென்டென்ஸில் சொல்ல போனால் the greatest good of the greatest number. Bentham and John Stuart Mill என்ன சொன்னாங்கன்னா, that policy is good which benefits the greatest number of people. That policy is bad which benefits the least number of people.
ஸோ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நம்ம ஆளுங்க பண்ணிட்டு வந்தது லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு தான், எலிட்ஸ் தான் ஃபேவர் பண்ணிட்டு வந்து, ஒலிகார்க்ஸ் தான் ஃபேவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் தவிர கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு பெனிஃபிட் பண்ணுங்கிறது ஒரு சிம்பிள் கான்செப்ட் விச் வி திங்க் இஸ் சிம்பிள். இந்தியாவில் அது கடைபிடிச்சு வரல. ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஈவன் டியூரிங் த டைம் ஆஃப் நேரு, காங்கிரஸ் அண்ட் ஆல் திஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்வேஸ் வாஸ் elite friendly. Central government, in fact, an American scholar, I forget his name, in economics 1961, அவர் என்ன சொல்றாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸில் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைமரி எஜுகேஷன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், நெக்ஸ்ட் செகண்டரி எஜுகேஷன், கடைசியில் தான் ஹையர் எஜுகேஷன். பட் நீங்கள் எடுத்தோடனே ஹையர் எஜுகேஷன் தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஐஐடிஸ், ஐஐஎம்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்டியூட், அது தேவைதான். பட் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ரைமரி எஜுகேஷன், பிகாஸ் ஹையர் எஜுகேஷனில் வரவங்கள அப்பர் காஸ்ட் எலிட் கிளாஸஸ் தான். வேறு ப்ரைமரி எஜுகேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல இதாகும். அதே மாதிரி ஹெல்த் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபோக்கஸ் வாஸ் அகெயின் ஆன் த எலிட்ஸ், எய்ம்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய சென்டர்ஸ், ரிசர்ச் அப்படி தான் பண்ணாங்க தவிர ப்ரைமரி ஹெல்த், செகண்டரி ஹெல்த் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணாங்க. வேறு தமிழ்நாடு அப்படி பண்ணல. தமிழ்நாடு ப்ரொசீடட் அலாங் த ரைட் லைன்ஸ். எஜுகேஷன் ஆனால் ஃபஸ்ட்டு வி கேவ் எஜுகேஷன் ப்ரைமரி டு ப்ரைமரி எஜுகேஷன், தென் வி வென்ட் டு செகண்டரி எஜுகேஷன், தென் வி வென்ட் டு டெர்ஷரி ஆர் ஹையர் எஜுகேஷன். ஹெல்த்லேயும் அதே பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஹெல்த், நெக்ஸ்ட்டு செகண்டரி, அப்புறம் இது. த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், இந்த படிப்படியாக நம்ம போய் கூட போத் இன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் இன் tertiary medicine, Tamil Nadu is still in the top. If not in the top, it is in the top 3 or top 5 states in the country. So, இதில் என்ன தெரியுதுன்னா, unless you follow the right policy, இந்த மாதிரி சோஷியலி இன்க்ளூசிவ் பாலிசி, எல்லாரையும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி பாலிசி பண்ணாட்டி நம்ம சரி வளர முடியாது. ஒரு வருத்தம் என்னென்னா, எனக்கு the present crop of politicians, I'm saying அண்ணா, பெரியார், அண்ணா அண்ட் ஒரு கலைஞருக்கு போனதுக்கப்புறம், ஈவன் அவர் டிஎம்கே பாலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும், ஏடிஎம்கே பாலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கே திராவிடியன் மாடல் என்னன்னு தரவ தெரியாது. திராவிடியன் மாடல் என்ன சாதிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்களுக்கே தெரியாது. ஸோ திராவிடியன் மாடல் 100 பண்ணியிருந்தால் இவங்க ஒரு 30 கூட சொல்கிறது கிடையாது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் ஜஸ்ட் அஸ் பெரியார் அண்ட் அண்ணா ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்த்த மாதிரி த பாலிட்டிஷியன்ஸ் ஆல்சோ ஷுட் டூ தட். இப்போ டாக்டர் நாகநாதன் புக் எழுதலாம், பட் எத்தனை பேர் இவரோட புக்கை படிப்பாங்க? மக்களுக்கு அந்த ஐடியா கொண்டு போய் சேர்த்துற வேலை பாலிட்டிஷியன்ஸால் தான் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் நாட் பீயிங் ப்ராப்பர்லி டன். இட் ஷுட் பி டன். அண்ட் த சக்ஸஸ் ஆஃப் த திராவிடியன் மாடலுக்கு ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 1961 தமிழ்நாடு வாஸ் புவரர் தென் த நேஷ்னல் ஆவரேஜ். நேஷ்னல் பாவர்ட்டி 38% இருந்தால் தமிழ்நாடு பர்சன்டேஜ் ஆஃப் புவர் பீப்புள் 52%. 1961 50 வருஷத்துக்கு அப்புறம் 2011 Tamil Nadu's poverty has come down to 15%, had come down to 15%, rural, urban 6% and more. So drastic reduction in poverty, and it's all because of the Dravidian model. The Dravidian model is a pro-poor, socially inclusive model of development. So 1961 Tamil Nadu was only about 14% above national average income பொறுத்தவரைக்கு, state income, per capita income. இப்போ Tamil Nadu is about 155% above national average. 1961 Tamil Nadu was only about twice as rich as Bihar, the poorest state. Now Tamil Nadu is more than 4 times as rich as Bihar. And Tamil Nadu enna idana rich ana ipo Gujarat la kuda nariya rich irukanga, but the money, the what you call the Gini coefficient, that coefficient of inequality is very high. Only few people are rich. Tamil Nadu appdi illa, development is spread across all castes and gender also. The gender gap narrow irukku, காஸ்ட் கேப்பு நேரவாக இருக்குது. அண்ட் ஐ ரிமெம்பர் அஸ் ரெஜிஸ்ட்ரார் நான் அப்போ இருக்கிறப்போ அந்த மார்க் நான் எப்போவுமே பார்ப்பேன், கட் ஆஃப் மார்க் ஃபார் எம்பிபிஎஸ். இதெல்லாம் ஓசி 299 out of 300, ஓபிசி 298 out of 300, எம்பிசி 296 out of 300, எஸ்சி 295 out of 300. அந்த மாதிரி அவ்வளோ நேரம் என்ன பெரிய மெரிட்னு பேசுகிறீங்க. இந்த கேப் எல்லாம் இட் இஸ் நத்திங். இட்ஸ் வர்ச்சுவலி நத்திங். த கேப் பிட்வீன் த வேரியஸ் காஸ்டஸ் நேரோட் இன் தமிழ்நாடு, mainly because of the Dravidian model. But unfortunately, as I said, Dravidian model என்னன்னு நம்ம ஆளுங்களுக்கே சரியாக தெரில, நம்ம ஆளுங்களே சரியாக விளக்கி சொல்கிறதில்ல. And a last point I would like to mention, which shows the success of the Dravidian model, and that is 1967 அப்புறம், that is after DMK came to power, Government of India கொஞ்சம் ஸ்டெப் மதலி ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. எந்த பெரிய இண்டஸ்ட்ரியும் இங்கே வரல. இந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஏதோ தவிர எந்த பெரிய இண்டஸ்ட்ரியும் வரல.
பட் 1991க்கு அப்புறம் அந்த லிபரலைசேஷன் ஃபேஸில் இந்த மீன் டைம் தமிழ்நாடு தன்னை வலுப்படுத்தினால, பிகாஸ் தமிழ்நாடு சோஷியல் கேபிட்டல் இம்ப்ரூவ் ஆனனால, தமிழ்நாடோட ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் பேராமீட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆனனால தமிழ்நாடு வாஸ் வெல் பிளேஸ்ட் டு அட்ராக்ட் இண்டஸ்ட்ரீஸ், த குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் விச் கேம். ஸோ பொதுவாக நம்ம குளோபலைசேஷனை திட்டுறது உண்டு, பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ட்ரென்த், all the global industries came to Tamil Nadu. Many of the global industries came to Tamil Nadu. இப்போ நீங்களே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனின்னு நினச்சி பாருங்கள், நீங்கள் தமிழ்நாடுக்கு இல்லை கர்நாடகா போவீங்களா இல்லாட்டி யூபி ஆர் பிஆருக்கு போவீங்களா? ஆப்வியஸ்லி வில் கம் ஒன்லி டு தமிழ்நாடு ஆர் கர்நாடகா. ஸோ குளோபலைசேஷன், வாட் எவர் இட்ஸ் அதர் ஃபால்ட்ஸ் மே பி, பட் இட் ஹஸ் ஹெல்ப் தமிழ்நாடு டு 91க்கு அப்புறம் தமிழ்நாடுல இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி இவ்வளோ பிரமாதமாக இருந்ததுக்கு மெயின் காரணம் குளோபலைசேஷன். இதுக்கு தமிழ்நாடோட இன்னரண்ட் ஸ்ட்ரென்த்ஸ், அந்த இன்னரண்ட் ஸ்ட்ரென்த்ஸுக்கு மெயின் காரணம் த திராவிடியன் மாடல் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத். இதெல்லாம் நம்ம பேசி பெருமைப்பட்டுக்கலாம், பட் as you know, threat is always there. திராவிடியன் மாடல்னு இலக்காரமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் யார் என்ன சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். என்ன பெரிய திராவிடன் மாடல்னு சொல்லி நம்ம ஆளுங்க கொஞ்சம் இன்னும் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும். பட் டெஃபினெட்லி மற்ற ஸ்டேட்டு கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு's growth is far better. But idukoskara we should not be resting on our laurels. We should not become complacent. We have to keep fighting both on an intellectual plane and on the administratively. Either koncham, not only writers like, of course, writers like Dr. Naganathan or the mari thinkers, they influence people for over the ages. But in the short term, Dravidian model is நல்லது. இது ஃப்ரீபி அப்படின்னு சொல்லி ஒரு இலக்காரமாக நம்ம ஆளுங்களே முட்டாள்தனமாக ஃப்ரீபின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ஐ ஃபைண்ட் இது ஃப்ரீபி கிடையாது. திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன, திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இலவச நூன் மீலோ, இலவச யூனிஃபார்மோ, இலவச டெக்ஸ்ட் புக்ஸோ, இலவச பஸ் பாஸோ, இது எல்லாம் கொடுத்தா திஸ் இஸ் நாட் அ ஃப்ரீபி, திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். அது பண்ணனால்தான் நம்மளால் இப்படி அட்ராக்ட் பண்ண முடியுது, நல்ல இண்டஸ்ட்ரீஸு, நம்ம க்ரோத்தை இது பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரீபிங்கிறது கொஞ்சம் நிறுத்தினா நல்லது. I think we should strongly oppose this. So with these few words and thanking Dr. Naganathan for the invitation, I hope I didn't stand too long between you and Dr. Veeramani. Thank you all of you. Thank you. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.